வெல்கம் டு விச்சிக்குட்டி சமையல். நம்ம விச்சிக்குட்டி சமையல் சேனல் 200 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஈஸியான சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். புதினா சட்னிக்கு புதினாவை ஒரு கப் அலசி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், மல்லி விதை, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், புளி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதும் புளி தேவையான அளவு, 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இதில் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதை சேர்த்துனது தான். இப்போ அலசி வச்சு இருக்கிற புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா இலை நல்லா வதங்கியதும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றின உடனே அதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி புதினா சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த புதினா சட்னியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். திரும்பவும் சொல்கிறேன், ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.